வார்த்தை நாம் தியானிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய வார்த்தை நீர் அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த மகிமையான வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட நீர் பேசும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை நாங்கள் புரிந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் இப்படிதான் நீங்க எங்களுக்காக பேசணும்னு நாங்கள் கேட்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை எங்களுக்காக நீர் பேசும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு 2 நிமிஷம் இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். அது நாங்கள் ஒரு நாளும் உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதபடி உங்களுடைய வார்த்தைகளால் ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் விசேஷித்த பகுதி, நாம் அடிக்கடி வாசிக்கிற, அடிக்கடி தியானிக்கிற ஒரு பகுதி. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்கள் நெருக்கங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் எல்லாம் நாம் படிக்கிறோம். இந்த பவுலும் சீலாவும் தேவனுக்காக சில காரியங்களை அவர்கள் செய்த போது இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தங்களுக்காக அல்ல, தங்கள் சொந்த காரியத்திற்காக அல்ல, சுயத்திற்காக அல்ல, தாங்கள் செய்த தவறுக்காக அல்ல, தேவனுக்காக செய்த ஊழியத்தின் நிமித்தம் இவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு உபத்திரவப்படுத்தப்பட்டு அநேக அடிகள் அடிக்கப்பட்டார்கள், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டார்கள், கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்து அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட வேதனைகள், துன்பங்கள் யாருக்காக அப்படின்னா தேவனுக்காக இவர்கள் துன்பத்தையும் வேதனையும் சகித்தார்கள். இந்த வேதனையும் இந்த துக்கமும் நிலைத்திருந்ததா அப்படின்னா நிலைத்திருக்க முடியவில்லை. ஒரு நாள் மாத்திரமே அவர்கள் துக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். மறுநாளிலே அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தேவன் தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன வார்த்தை இது இந்த பகுதியில் இருந்து அப்படின்னா, நீங்க 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. பொழுது விழுந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். பொழுது விடிந்த பின்பு, அப்போ பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு இருள், ஒரு அந்தகாரம், நிறைந்த நாள். அந்த அந்தகாரம் நிறைந்த நாள் எது அப்படின்னா அவர்கள் வேதனைப்பட்ட நாள், அவர்கள் அடிக்கப்பட்ட நாள், அவர்களுடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்ட நாள், அவர்கள் தேவன் நிமித்தம் தலை குனிந்த நாள், அவர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்திராத உபத்திரவத்தினால். அதுக்கு பிறகு பவுல் தன் வாழ்க்கையில எத்தனையோ பாடுகளை அனுபவித்திருக்கிறார். ஆனா முதல் முறை தேவனுக்காக தன் வாழ்க்கையில அந்த இரவு, முன்னாடி நாள் இரவு எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர், கவலை, நெருக்கம், போராட்டம். ஆனால் இவைகள் மத்தியில வேதம் சொல்றது பொழுது விடிந்தது. அல்லேலூயா. பொழுது விடிந்த போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நற்செய்தி புறப்பட்டு வந்தது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செவிகள் கேட்கும்படி ஒரு நற்செய்தி புறப்பட்டு வந்தது. அதுதான் அவர்களை விட்டு விடுங்கள் என்கிற நற்செய்தி. அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில அந்தகாரங்களை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். சில இருள், சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில கண்ணீர், கவலை, நெருக்கம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னா இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவன் நிமித்தம், தேவனுக்காக, கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய சத்தியத்தின் நிமித்தம், தேவனுக்காக சில உபத்திரவங்களை, பாடுகளை நம் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு விடியலை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடியலை வைத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு இணை அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
இப்போது இருக்கிற உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் சில விதமான பலவீனங்களும் சில நெருக்கங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் ஒரு நாளும் அவர்கள் நிலைத்து இருக்க முடியாது. அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இந்த விஷயம் அன்னாளுக்கு தெரியாது. எந்த விஷயம்? குழந்தை இல்லைன்றது அண்ணாளுக்கு தெரியும். ஆனா யாரால குழந்தை இல்லைன்றது அண்ணாளுக்கு தெரியாது. தேவன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? தேவன் தான் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறான்றதெல்லாம் தெரியாது. ஆனா இது தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தின் நிமித்தம், தேவ திட்டத்தின் நிமித்தம், தேவன் நிமித்தம் இவ பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. வேதம் சொல்லுது, அவருடைய சக்கலத்தி அப்படின்னா கோச்சு கூடாது, பைபிள் தான் போட்டிருக்குது. சக்கலத்தி என்ன பண்ணுவாங்களாம், எந்தெந்த நேரத்துல வருஷந்தோறும் எருசலேமுக்கு போகும்போது கரெக்டா போகும்போது இந்த அம்மாவை பார்த்து ரொம்ப அவமானப்படுத்துவாங்களாம். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அப்படி செய்வான். அவர் என்ன பண்ணுவார், பங்கு போட்டு கொடுப்பாரு. இந்த அம்மா இவளை வெண்ணினால் வந்து அண்ணால அவமானப்படுத்துவாங்க. இந்த அவமானம் இந்த வேதம் சொல்றது, அவள் விசனப்படும்படி, அவள் மன கிளேசம் அடையும்படி, அவள் சாப்பிடாம உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பாளாம். அப்ப இந்த உபத்திரம், இந்த பாடு எதற்காகனா, இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில இப்படி ஒரு குறை இருக்கிறதுனால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த அவமானமும் இந்த தலைக்குனிவும் இந்த போராட்டமும் தேவன் நிமித்தம் என்பதை இவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. தேவன் நிமித்தம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சீலா தேவன் நிமித்தம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ததுனால, தேவனுக்காக சில காரியங்களை அவங்க செய்ததுனால அவங்க வாழ்க்கையில் உபத்திரவம். இடையே கூட நிறைய பேருடைய வாழ்க்கையை நாம சத்தியத்தை அறிந்து கொண்டதுனாலதான் பொறுமையா இருக்கிறோம். சில பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருக்கிறோம். சில எதிர்ப்புகள் வரும்போது, சில அவமானங்கள் வரும்போது, சில தேவையில்லாத பேச்சுகள் நமக்கு விரோதமாக வரும்போது, சில உபத்திரங்கள் வரும்போது ஏன் சகித்து கொண்டிருக்கிறோம், ஏன் அமைதியா இருக்கிறோம், ஏன் வாழ மூடின்னு இருக்கிறோம்னா தேவன் நிமித்தம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை போல வாழ நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிறவர்களை போல பேச நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிறவர்களை போல எதிர்த்து போராட நமக்கு தெரியும். ஆனால் தேவன் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் சில உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், சில நேரத்தில் கண்ணீர், கவலை, நெருக்கம், ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு சில போராட்டங்கள். ஆனாலும் ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அநேக நாட்கள் இது வழியாக கடந்து போவதில்லை. உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்றது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் கண்ணீரை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். தேவன் நமக்காக அநேக விதமான வாசல்களை ஆண்டவர் திறக்கத்தான் போகிறார். அன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில, சீலாவுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டானது போல, ஒரு பொழுது விடிந்த போது ஒரு நற்செய்தி புறப்பட்டு வந்தது போல, இந்த அதிகாலை நேரத்தில், இந்த பொழுது விடிந்த சூழ்நிலையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் சமூகத்திலிருந்து நற்செய்தி புறப்பட்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து நமக்கு நற்செய்தி புறப்பட்டு வரும். அங்க யோசேப்பை சிறையில அடைத்து வச்சாங்க, அடிக்கடி அடிச்சாங்க அவரை கூட. அதுக்கப்புறம் சிறையில் அவரு சிறைக்கு லீடர் ஆயிட்டாரு. யோசேப்புடைய பிராணன் சங்கிலிகளில் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்ததாம். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கார், யோசேப்புடைய பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தார். அடைக்கப்பட்டு இரும்பினாலே கட்டப்பட்டு அப்படி இருந்த சூழ்நிலை யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வந்தது. பார்வோன் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. பார்வோன் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன போது சவரன் பண்ணிக்கொண்டு புதிய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொண்டு கர்த்தருக்காக பார்வோனுக்கு முன்பாக நின்றார். காரணம், கர்த்தர் உபத்திரவங்களை மாற்றுகிறவர். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் நம்முடைய உபத்திரவங்களையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தோல்விகளை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய விழுகைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு சில நேரத்தில் சில கண்ணீர் கவலைகள் வழியா போகும்போது, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு அவன் நினைக்கிற அளவுக்கு, இனி என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை,
இந்த வாழ்க்கை தேவையா தேவை இல்லையா, இந்த வேலை எனக்கு வேணுமா வேண்டாமா, இந்த தேசத்துல நான் இருக்கிறதா இருக்கக்கூடாதா, அல்லது இந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு தேவையா தேவையில்லையா, எப்படி இந்த உபத்திரவங்களை நாம் சகித்து அதுல போகும்போது பல கேள்விகள் வரலாம். நாம உபத்திரவத்தை பார்த்து நாம ரூட்டை மாத்தக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உபத்திரவத்தை பார்த்து நாம ரூட்டை மாத்தக்கூடாது. உபத்திரம் வருகிறது சூழ்நிலை, அது பிசாசு கொடுக்கிறானோ, துன்மார்க்கன் கொடுக்கிறானோ, இல்ல கர்த்தரே கொடுக்கிறாரோ, அந்த உபத்திரம் மாறுகிற வரைக்கும் நாம் தேவனுக்காக நிலைத்திருப்போம். கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள் தான் 10 வாசல்ல நுழைவாங்க. தேவனை அறியாதவர்கள் தான் 10 வாசல்ல நுழைவாங்க, 10 இடம் சுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகள் சரியான பாதையில போகும்போது உபத்திரம் வரும், வனாந்தரம் வரும், நெருக்கம் வரும், ஆனால் அதி மத்தியில வெற்றினரை போல பண்ணுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. 3 குறிப்புகளை இந்த காலை நேரத்தில் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். அருமையான பாஸ்டர் கொடுத்த நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். 3 குறிப்புகள். இந்த விடியல் வருவதற்கு, அல்லது இந்த விடியல் அவ்வளவு சீக்கிரம் ஏன் வந்தது? ஒரு ரோம அரசன் இவங்களை தூக்கி ஜெயில போறானா, அவ்வளவு சீக்கிரம் ஒரு நாள்ல விடுவானா அப்படின்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா இவங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத உபதேசங்களை போதிச்சாங்க. இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை இவங்க உடைக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் இல்லைன்றாங்க, மோசையின் பிரமாணம் இல்லைன்றாங்க, இயேசு ஒருத்தரை போதிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க மேல குற்றச்சாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டு இவ்வளவு சீக்கிரம் இவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய குற்றச்சாட்டு அல்ல. ஆனால் ஒரு இரவுல இவங்க வெளியே வந்திருக்கிறாங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? 3 குறிப்புகள். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரு விடியலை பார்க்கணும், ஒரு விமோசனத்தை பார்க்கணும், ஒரு அற்புதத்தை பார்க்கணும், ஒரு அதிசயத்தை பார்க்கணும். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறி நானும் எல்லாரையும் போல ஒரு செழிப்புள்ள சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை இந்த காலை நேரத்துல உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். ஒருவேளை ஏற்கனவே நாம இந்த பகுதியில நிறைய படிச்சிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என் இருதயத்தில் இதைதான் பேச வேண்டும் என்று ஆண்டவர் பேசினதுனால 3 குறிப்புகளை ஒரு மத்தியில வைக்க விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, இந்த விடியலுக்கு காரணம் அல்லது இந்த மாற்றத்துக்கு காரணம், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம். 1 25ஆம் வசனத்தை யாராவது நீங்க ஒருவர் வாசிக்க பார்க்கலாம். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, இது எல்லாருக்கும் காமனா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறிப்பு. ஜெபம் பண்ணி அவங்க துதிச்சாங்க, பாடினாங்க, எத்தனை அடி விழுந்தும் அவங்க இதெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி நாம படிச்சிருக்கிறோம். சரி, இந்த காலை நேரத்தில் முதல் குறிப்பாக வைக்க விரும்புகிறேன், ஜெபம் பண்ணி. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை துரிதமாய் கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தை அசைக்கும், தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும், தேவனுடைய திட்டம், தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தேவ சித்தம், ஒருவேளை அது நமக்கு விரோதமா இருக்கலாம், அல்லது பாதகமா இருக்கலாம், அது நமக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனா நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்போது இருக்கிற உபத்திரவங்களை நாம உபத்திரவங்கள் மாறி ஆசீர்வாதத்தை துரிதமாய் பெற்றுக் கொள்வதற்கு ஜெபம் உதவி செய்யும். அல்லேலூயா. சொல்லுவாங்க பெரியவங்க, பரிசுத்தவான்கள், மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும். நம்முடைய மூளையினால் முடியாதது சாமர்த்தியத்தினால், நம்முடைய திறமையினால், பணத்தினால், நம்முடைய பேச்சு திறமை, நம்மகிட்ட இருக்கிற எல்லா தாழ்ந்துகளை விட முழங்கால் ஜெபம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய உபத்திரவங்களை மாற்றும், நற்செய்தியை கொண்டு வரும், அற்புத அடையாளங்களை கொண்டு வரும். ஒருவேளை நாம அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது, அது ஒரு வருஷமா நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அற்புதம் நம்ம வந்து கொண்டிருக்கிறதுனா இந்த ஜெபம் நம்ம அற்புதத்தை நோக்கி வேகமாய் கொண்டு போகும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அற்புதம் எனக்காக வரப்போகுதுப்பா,
அடுத்த வருஷம் எனக்கு நன்மை கிடைக்க போகுது, இந்த வருஷம் நன்மை கிடைக்க போகுது. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, உனக்கு இன்னும் 2 வருஷத்துல குழந்தை கிடைக்கும். நீ 2 வருஷம் நான் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. 2 வருஷம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த 2 வருஷத்தை வேகமாய் துரிதமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் தான் ஜெபம். அல்லேலூயா. இந்த அண்ணால் கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அவங்க எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் பைபிள் எழுதல. ஆனா இந்த ஜெபத்துக்கு பிறகு அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. அந்த ஜெபத்தை மட்டும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? கண்ணீரின் ஜெபம். அல்லேலூயா. கண்ணீரின் ஜெபம். அவங்க வெகு நேரம் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. 2வது வெகு நேரம் ஜெபம் பண்ணினாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி தொட்டு தொடாம பட்டும் படாம ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே, அது என்ன ஆண்டவரே, நான் இப்படி அவமானப்பட்டு கிடக்கிறேன், நான் தலை குனிஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு கண்ணே இல்லையா காதே இல்லையா, நம்மளை போல பொறுமை இருக்கலாம். அல்லேலூயா. அந்த ஜெபங்கள் எல்லாம் அற்புதத்தை கொண்டு வரல. என்றைக்கு வெகு நேர ஜெபம், கண்ணீரின் ஜெபம், இருதயத்தை ஊற்றி ஜெபம், பொருத்தனை பண்ணி ஜெபம். ஜெபத்துல இத்தனை வகைகள் அண்ணாளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனா டோட்டலா அவங்க செய்த ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல கர்த்தர் சமூகத்துல நாம் அதிக நேரம் ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்ல பவுல் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா, அவங்க அடிச்சாங்க, அவங்க காலையும் கையும் கட்டி வச்சாங்க, வஸ்திரங்களை கிழிச்சு போட்டாங்க, உடம்பு முழுக்கும் காயம் இருக்குது, ரத்தம் போய் கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஜெபம் தேவையா? நானா இருந்தானா கர்த்தரை 10 கேள்வி கேட்டிருப்பேன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்க, நீங்க நல்லவங்க. நானா இருந்தா கேட்டிருப்பாங்க, உங்க ஊழியத்துக்காக தானே வந்தேன், உங்க உபதேசத்தை தானே உபதேசித்தேன், உங்களுக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். பவுல் சாதாரண மனிதன் அல்ல, கமாலியல் பாதத்துல கற்றவர். அந்த நாட்களிலே கோடிக்கணக்கான பணத்தை கர்த்தருக்காக தூசியா குப்பையா உதறி தள்ளிட்டு வந்தவர். எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவர் இப்ப ஜெயில உட்கார்ந்து கிடக்கிறார். நானா இருந்தா கேட்டிருப்பேன், உமக்காக வந்து இப்படி நான் வந்து கஷ்டப்படணுமாடே அப்படின்னு சொல்லி. இல்ல இவ்வளவு அடிபட்டிருக்கிறேன், உதப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், கர்த்தருக்கு தெரியும் என் உடம்புல எவ்வளவு அடி வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு பவுல் ஒருவேளை தூங்கி இருக்கலாம். ஆனால் உபத்திரவங்கள் வந்தாலும் பவுலுடைய ஜெபம் ஒழியவில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. உபத்திரவங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. பாடுகளும் உபத்திரவம் வருவதற்கு காரணமே ஜெபத்தை நிறுத்துவதற்கு தான். ஒரு மனிதனை பிசாசு நெருங்க முடியும், ஒரு மனிதனை பிசாசு மேற்கொள்ள முடியும்னா அவன் அந்த மனிதனுடைய ஜெப வாழ்க்கையை உடைச்சாதான் உள்ள நுழைய முடியும். ஜெபம் ஒரு மனிதனை பாதுகாக்கிற கேடகம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனை பாதுகாக்கிற கேடகம். இந்த ஜெப வாழ்க்கை, இந்த முழங்காலில் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஜெபிக்கிற இந்த அனுபவத்தை தாண்டி பிசாசு உள்ள நுழைய முடியாது. அப்போ உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது ஃபர்ஸ்ட் நாம எதை பிரேக் பண்றோம், எதை விடுறோம்னா சில நேரத்தில் ஜெபத்தை விடுறோம். சில நேரத்தில் என்ன யோசிக்கிறோம், இத்தனை பாடுகள் மத்தியில ஜெபம் ஒரு குறையா, ஜெபம் வேற பண்ணோமா, ஜெபம் பண்ணி பண்ணி என்னத்தை கண்டேன், உபவாசம் இருந்து என்னத்தை பார்த்தேன். ஜெபம் ஜபிக்க 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 உபத்திரவங்கள் அதிகமாகும். ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே ஜெபம். எல்லாம் ரொம்ப நமக்கு சாதகமா இருக்கும்போது, ஆசீர்வாதமா இருக்கும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, என்னை நடத்தினாரோ நல்லவர், எல்லாம் பாடலாம். எல்லாம் இருக்கும்போது, எல்லா காரியங்களும் நமக்கு பாதகமா இருக்கும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, தலைக்குழி வரும்போது, நீங்கள் நினைத்தது நடக்காத போது, ஜெபம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது ஜெபம் மாறிவிட்டதா? இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஜெபம் பிசாசின் சத்துவத்தையும் அசைக்க முடியும், ஜெபம் கர்த்தருடைய உள்ளத்தையும் அசைக்க முடியும். அல்லேலூயா. ஜெபம் அன்னைக்கு ஆண்டவர் உள்ளத்தையும் மாத்திருச்சு. நினிவே பட்டணத்தாருடைய ஜெபம் கர்த்தர் உள்ளத்தை அசைத்தது. அல்லேலூயா. அவர் தீர்மானம் பண்ணார், நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி 40 நாள் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவேன். அப்போ இவங்க ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து
புசிக்காம குடிக்காம கர்த்தாவைகளை மன்னின்னு சொல்லி தேவனை நோக்கி ஜெபித்த போது இந்த ஜெபம் கர்த்தர் உள்ளத்தை அசைத்தது. ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் நாமத்தினால். அல்லேலூயா. ஆண்டவர் சங்கீதக்காரன் தாவீது எழுதுவார், என் ஜெபத்தை தள்ளாமலும். ஆண்டவர் ஜெபத்தை தள்ள. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். பிசாசுக்கு நம்ம இடத்துல என்ன வேணும்? நம்ம பணம் வேணுமா? ரியால் வேணுமா? தினார் வேணுமா? டாலர் வேணுமா? ருபீஸ் வேணுமா? சொத்து வேணுமா? நகை வேணுமா? பிசாசுக்கு என்ன வேணும்? அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஜெபிக்க கூடாது, பைபிள் படிக்க கூடாது, தேவனோடு பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. இது ஒன்றுதான் பிசாசுக்கு வேணும். இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறானே சொன்னா, இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறா வைஃப் சொல்றாங்க, இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான். எங்க அவனை ஆண்டவர் தூஷிக்கிறானோ பார்ப்போம். பிசாசு சொல்றான் தூஷிப்பான். இதுதான் பிசாசுக்கு வேணும். அப்போ நம் வாழ்க்கையில இந்த பிரேயர் லைஃப் குறைய 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 பிசாசு இன்னும் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிப்பான். ஆனால் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த என்னைக்கும் உமக்கும் இருக்கிற இந்த உறவை எந்த உபத்திரமும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு, பைபிள்ல யாக்கோபு ராமுழுதும் போராடி ஜெபம் பண்ணாராம். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தூரம் வச்சுட்டு மனைவி பிள்ளைகள் மனைவிகள் ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு ராத்திரிலாம் போராடி ஜெபம் பண்ணாராம். இந்த ஜெப வாழ்க்கை யாக்கோபுடைய வாழ்க்கையில குறைஞ்சதா அப்படின்னும் போது நீங்க வேதத்துல வாசிக்கும் போது கடைசியா யாக்கோபு மரிக்கிற நேரத்துல வயசாயிடுச்சு, எல்லாம் பலன் சரித்து விட்டு போயிடுச்சு, எழுந்து நிற்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதம் சொல்றது, யாக்கோபு தன் கட்டிலின் மேல் சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. பலன் இருக்கும் போதும் ஜெபம் பண்ணாரு, பலவீனம் வந்த போது சாகுற தருவாயிலும் ஜெபம் பண்ணார். அப்போ ஒருபோதும் ஜெப வாழ்க்கை நாம் நிறுத்தக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணதா சோதனைகளும் உபத்திரவங்களும் விலகி போகும். ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க முடியும், ஒரு பெரிய விழியலை பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விழியலை கட்ட வச்சிருக்கிறார் தான், எனக்கு இருந்தாலும் பவுனசிலாம் வெளியே வரணும் தான். ஆனால் அந்த நாளை இவர்கள் துரிதமாய் பெற்றுக் கொண்டதற்கு காரணம் ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 1 hour பிரேயர் அவங்க வாழ்க்கையில இருக்கணும். நான் சொல்றது விசுவாசிகள் சர்ச்சுக்கு வந்து போறவங்க, மெசேஜ் கேட்டுட்டு போறவங்க, ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆண்டவர் நாமத்தினால் ஞானஸ்நானேற்று ஒரு விசுவாசிகளாக இருக்கிற விசுவாசி கேட்டகிரியில இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இங்க தண்ணி வைக்கிறவங்க, டீ கொடுக்குறவங்க, மற்ற காரியங்கள் செய்யறவங்க எல்லாம் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது ஜெபிக்கணும். இல்லைன்னா பாடுற பாட்டையும் விட மாட்டான், பாட விட மாட்டான். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் 3வது சர்வீஸ் வரேன்னு நினைக்கிறேன். இந்த 3 சர்வீஸ்லயும் பார்த்தது சாங் செலக்ஷன் ரொம்ப வண்டர்ஃபுல், சூப்பர். எல்லாமே நல்ல பாடல்கள், நல்ல பிரசன்ஸ் ஆராதனையில. அப்போ இந்த பிரசனத்தை கெடுக்கும்படியாக பிசாசு போராடுவான். அப்ப நாம இந்த ஊழியத்தை நிலைத்திருந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னா ஜெபம் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. ஜெபத்தை செய்துவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து விட்டு வந்து நாம நின்று எதை செய்தாலும் தேவன் அதை மகிமையாக இழப்புவார். ஹல்லேலூயா. அப்ப ஜெப வாழ்க்கை மிக மிக முக்கியம். பார்க்கிறதையும் கேட்கிறதையும் ஜெபமாய் மாற்றுங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். பார்க்கிறதையும் கேட்கிறதையும் ஜெபமா மாற்றுங்க. நாம எந்த மனிதனுடைய உபத்திரவத்தை பார்க்கிறோமோ,
இல்ல நம்ம குடும்பத்திலயோ, நம்ம சொந்த பந்தங்களையோ, இல்ல சபையிலோ, அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ, இல்ல வேலை ஸ்தலத்திலோ, இல்ல இந்த தேசத்திலயோ எந்த காரியத்தை பார்க்கிறோமோ ஜெபமாய் மாற்ற வேண்டும். எதை கேட்கிறோமோ ஜெபமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதே போல எப்போ ஜெபிக்கணும் அப்படின்னா, எப்போ ஜெபிக்கணும்? 2 நேரத்துல ரொம்ப முக்கியமா ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு நேரம் எப்போ ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரோ, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வருதோ, உடனே கீழ்ப்படியணும், உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. இது முதல் நேரம். 2வது ஒரு நேரம் இருக்குது. எப்போ நாம ஜெபம் பண்ணலாம் நினைக்கும் போது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிக்கலாம், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிக்கலாம், நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்துட்டோமே, ரொம்ப டயர்டா இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு நமக்குள்ளவே ஒரு சாக்கு போக்கு வருது பாருங்க. அந்த நேரத்துல உடனே ஜெபிக்க முழங்கால் படிக்கணும். அல்லேலூயா. இது 2 நேரம் ரொம்ப முக்கியம். அதனால நிறைய பேசலாம் ஜெபத்தை பற்றி. அநேக ஜெப முகாம்கள் நான் நடத்தி இருக்கிறேன். அநேக காரியங்கள் ஜெபத்தை குறித்து பெரிய ஸ்டடிலாம் இருக்குது. ஆனா அதை பற்றி இப்ப பேச நேரம் இல்லை. காமனா சொல்றேன், ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை துரிதமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஜெப வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குமானால் எல்லாத்திலுமே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தத்துல, தேவ சித்தத்துல, உலகத்துல, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஆசீர்வாதங்கள்ல எந்த ஒரு காரியத்திலும் ஜெபம் மிக மிக முக்கியம். அதுவும் நான் சொல்ற ஜெபம் எதுனா பர்சனல் பிரேயர். அல்லேலூயா. பர்சனல் பிரேயர் ரொம்ப 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 முக்கியம். குழுவா ஜெபிக்கிறோம், சபையில ஜெபிக்கிறோம், நைட் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த பிரேயர் எல்லாம் ஓகே, நாம ஜெபிக்கணும், முக்கியமா ஜெபிக்கணும். இதோடு கூட நமக்கு தனி ஜெபம், நம்முடைய அறைக்கதவை பூட்டி தேவனோடு ஒரு பர்சனல், ஆண்டவரோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு உறவு நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. சரி, 2வது குறிப்புக்கு போவோம். முதல்ல பாடுகள் மத்தியிலும் ஜெபம், உபத்திரவத்தின் மத்தியிலும் ஜெபம். 2வது குறிப்பு இங்க 27ஆம் வசனம், 26ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். 26ல இருந்து கரண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் எத்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். கவனிங்க, இங்க 2வது பவுல் சீலாவுடைய வாழ்க்கையின் ஸ்பெஷல் என்ன? ஒன்னு பிரேயர், 2வது என்னன்னா இவங்க பயங்கரமான கட்டுகளும் உபத்திரவத்தில் இருந்தாங்க. பாட ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் கழண்டு போனது. இவங்களுக்கு அடுத்தது என்னன்னா எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போனது, சிறைச்சாலின் கதவு திறந்துச்சு. இதே 2025ஆம் ஆண்டின் பவுலா இருந்தால், அல்லேலூயா, 2025ஆம் ஆண்டின், இது 2025 தானுங்க, 2025 பவுல் சீலாவா இருந்தா, பவுல் சீலாவை பார்த்து சொல்லியிருப்பாரு, சீலா பவுலை பார்த்து சொல்லியிருப்பாரு, அப்பா நம்ம சாதாரண ஜெபம் பண்ணல, நம்ம பண்ண ஜெபத்துல கர்த்தர் பார்த்தியா சிறைச்சாலையே அசிச்சிட்டாரு. அல்லேலூயா. கட்டெல்லாம் பாரு, கையில இருக்கிற சங்கிலி எல்லாம் தானா கீழே வந்துருச்சு. அடுத்தது கதவு திறந்துருச்சு. இன்னும் என்னப்பா பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சீலாவை பார்த்து, சீலா பவுலை பார்த்து சொல்லியிருப்பாரு, என்ன உட்காந்துக்கிற, எழுது ஓடு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜபம் பண்ண ஜபத்துல கர்த்தர் கதவு திறந்துட்டார். அவர் செஞ்ச ஜபத்துல பயங்கரமான மிராக்கள் இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. எல்லாம் கட்டு காணிச்சு, இவங்க கட்டு மட்டும் இல்ல, எல்லாம் கூட இருக்கிறவன், எல்லாம் ஜெயில இருந்த மொத்த பேருடைய சங்கிலி கீழே வந்துருச்சு. எல்லாம் பாக்குறான், ஒருத்தர் பாக்குறான், என்னடா இது ஜபம், இப்படிப்பட்ட ஜபமா? கதவோட திறந்துச்சு. எது வெட்டி பார்த்தா வெளியே தூங்கிடுறான், காவலாளி தூங்கிட்டு இருக்கிறான்.
பவுல் சீலாவும் சொல்லி இருக்கலாம். 2025ஆம் ஆண்டில் பவுல் சீலா ஓடு, கதவு திறந்துச்சு, இன்னும் நான் உட்காந்துக்கிறேன், கர்த்தர் தான் திறந்துக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் தான் திறந்திருக்கிறாரு. சில நேரத்துல கர்த்தர் செய்யறாரு, கர்த்தர் தான் பண்ணாரு, கர்த்தர் தான் பண்ணாருன்னு எதிராச்சும் போய் மாட்டிக்கிறோம் நாம. நல்லா கவனிங்க, இவங்க வாசல் திறக்கப்பட்ட போதும் ஒருத்தரும் வெளியே போல. அல்லேலூயா. ஏன்னா இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். நாளைக்கு அடுத்த நாள் பொழுது விடுத்த பின்பு ஊரெல்லாம் பேசியிருப்பாங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் கர்த்தர் இயேசு வந்து கதவெல்லாம் திறந்தானா, சங்கிலாம் உடைச்சானா பேசியிருக்க மாட்டான். என்ன பேசியிருப்பான் தெரியுமா? வாய் கிழி நின்று சத்தியம் பேசினான், ஜெயிலெல்லாம் வச்சு ஓடிக்கிறான் பாய்வன். அல்லேலூயா. அப்படிதானே பேசியிருப்பாங்க. நமக்கே சில நேரத்துல டவுட்டு, அது எப்படி ஆண்டவர் தந்துடுவாரு, அது எப்படி கர்த்தர் சுகமாக்கிடுவாரு. தலைவலினா உடனே நமக்கு விசுவாசம் அதிகமா இருக்கும். கேன்சர் வந்தா விசுவாசம் குறைஞ்சிடும், அப்படியே புஷ்ன்னு போயிடும் விசுவாசம். அல்லேலூயா. 10 ரூபாய் தேவை, 100 ரூபாய் தேவைன்னா விசுவாசம் பெருசா இருக்கும். ₹1,00,000 தேவைன்னா விசுவாசமே எங்க காணாம போயிடும். அப்ப இது போல நம்ம விசுவாசம் இப்படி இருக்குது. அவன் மட்டும் விசுவாசா இருப்பான். என்ன சொல்லிருப்பான்? இந்த பவுலும் சீலாவும் வாய் கீழே சத்தியம் பேசினாங்க, இயேசு இயேசுன்னு சொன்னாங்க, இயேசுவை பற்றி அறிவிச்சாங்க. ராத்திரி ஒரு ராத்திரியா ஜெயில ஓடிச்சு, சங்கில ஓடிச்சு, ஜெயில விட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறான் சொல்லி இருப்பாங்க. பிரசங்கிக்கப்பட்ட இயேசுவின் நாம தூஷிக்கப்பட்டிருக்கோம். பிரசங்கிக்கப்பட்ட இயேசுவின் நாம தூஷிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய நாமம் கெடுக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த 2 பேருக்கும் ஓடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் ஓடாமல், நீதிகேடு செய்யாமல், அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் ஆண்டவருக்காக நின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரத்துல வாய்ப்புகள் கிடைக்குதுன்றதுனால எதையும் நாம பெற்றுக்கொள்ள கூடாது. தேவ சுத்தமா, இதுல தேவ நாம மகிமைப்படுமா? நான் இந்த காரியத்தை செய்தால் கர்த்தர் நாம உயர்த்தப்படுமா? இந்த ஒரு வேலையை செய்தால் எனக்கு இந்த வாசல் திறக்குது, இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நான் இதுல போனா, இதுல நுழைஞ்சா, இதை செய்தால் கர்த்தர் நாம மகிமைப்படுமா? இது தேவ சுத்தமா? அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் நாம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இதில் கர்த்தர் நாம மகிமைப்படுமா? கர்த்தர் உயர்த்தப்படுவாரா? நான் பேசுகிற பேச்சு, நான் பார்க்கிற பார்வை, நான் இப்போது வாழ்க்கிற வாழ்க்கை, இப்போது எனக்கு இருக்கிற காரியங்கள், இதனால் கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுகிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. தேவ நாமம் நம்ம மூலமா தூஷிக்கப்படக்கூடாது. இதுல ரொம்ப கான்சியஸா இருந்தவங்க 2 பேரும் அவன் நிக்கிறாங்க. வாசல் திறக்கப்பட்ட போது இது தேவ சுத்தம் அல்ல. இப்படி ஒரு அற்புதம் நடப்பது நடந்திருக்கலாம், அற்புதம் நடந்திருக்கலாம். ஆனால் அவங்க அங்கிருந்து வெளியே போகணும்னா அன்னைக்கு ஓடி இருக்கலாம், அப்பவே ஓடி இருக்கலாம். இதுல கர்த்தர் நாம மகிமைப்பட்டிருக்காது. அப்போ தேவ சுத்தம் என்ன என்பதை அறிந்து செயல்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது ஏதோ ஒரு வாசல் திறக்கும். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, இப்பதானே ஜெபம் பண்ணோம், உடனே ஒரு வாசல் திறக்குதுன்னா இது தேவன் கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி நுழைந்து விடக் கூடாது. அதை செயல்படுத்த கூடாது. கர்த்தர் சித்தமா என்ன என்பதை விலகிக் கொள்ள காத்திருக்க வேண்டும். அது தேவ சித்தமா, இதன் மூலமா தேவனுடைய நாம மகிமைப்படுமா என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து சொல்றான், இந்த அவருக்கு பசி உண்டாயிற்றான், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய்யும். பசியில தானே இருக்கிறீங்க, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகி நீங்க சாப்பிடுங்க, ஏன் பசியில இருக்கிறீங்க? அவன் சொல்றான், பிசாசு சொல்றான், ஏன் நீ உபத்திரவப்படணும், ஏன் உபவாசம் இருந்து இருக்கிறீங்க, ஏன் இப்பதானே ஜெபம் பண்ண, இந்த கல் இருக்குது, ஜெபம் பண்ணா அப்பமா மாற போது எடுத்து சாப்பிட வேண்டியதானே, இது கர்த்தர் சித்தம் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதனால் சில உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், தேவனுக்கு அவமானங்கள் வருகிறது. ஆனால் தேவன் உள்ளத்தை புரிந்து செயல்படும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நீதி கேடு செய்யவில்லை, பரிசுத்தம், ஆண்டவருக்காக
இந்த ஒரு காரியத்தில் தேவ நாம மகிமைப்படுமா? இந்த ஒரு காரியத்தினால என் ஊழியம், என் காரியம், நான் அறிவித்த சுவிசேஷம், நான் அறிவித்த காரியங்கள் பாதிக்கப்படுமா? இங்க கர்த்தர் நாம தூஷிக்கப்படுமா என்பதுல ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருந்தாங்க. நாம் தேவ பிள்ளைகள், நம்மை விட உலகம் நம்மை அதிகமாய் பார்க்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றால் பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துவங்கன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கிறிஸ்துவங்கன்னா சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்துவங்கன்னா சினிமா பார்க்க மாட்டாங்க, கிறிஸ்துவங்கன்னா இப்படிதான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி உலகம் நம்மை பார்க்கிறது. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? உலகத்துக்கு முன்பாக தேவ நாமம் தூஷிக்கப்படும்படியா வாழ்கிறோமா? அல்லேலூயா. இல்ல சுயநலம், என் சுயம் நிறைவேறினா போதும், என் தேவைகள் சந்தித்தால் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயம் இருந்தா கூட சரி, தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு முறை எங்க மனைவிக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்பர் தேனி மாவட்டத்தில் போட்டுட்டாங்க. வேலூர்லேருந்து தேனி 12 மணி நேரம் டிராவல். ஸோ 12 மணி நேரம் வாரத்துக்கு, வர 12 மணி நேரம், போக 12 மணி நேரம் டிராவல் பண்ணுறாங்க. ஸோ நான் அங்கே போக முடியாது, எனக்கு தரிசனம் இருக்கிற இடத்துல தான் நான் ஊழியம் செய்ய முடியும். அப்போ நான் அங்கே இருக்கிறேன், அவ்வளோ கஷ்டம், ஒவ்வொரு வாரமும் கஷ்டப்படுவாங்க. அப்போ என் குழந்தைக்கு 5 வயசு, எனக்கு தலைவாரத்தில் குழந்தைக்கு தலைவார ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவேன், சாப்பிட ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவேன். அதுக்கு என்ன தேவையோ ஒருத்தருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதா இருக்கும். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள். அது உபத்திரவத்தின் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆளை ஜபிக்கும்படியாக கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய பணக்காரர், அவர் பிசினஸ் மேன், அவங்க மகளை ஜபிக்கும்படி கொண்டு வந்தாங்க. பிசாசின் கட்டு, சூனிய கட்டு, மந்திர கட்டுனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க புறஜாதி ஜனங்க. ஜபித்த போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் சொல்றாரு, நான் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணேன் இதுக்காக, எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன், மந்திரங்கள், சூனியங்கள், தர்கா, இங்க போனேன், அற்புதம் நடக்கல. உங்க இயேசு அற்புதம் செய்திருக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் சொன்னேன், ₹1 வேணாம், இது கர்த்தர் இலவசமா கொடுக்கிறது. இந்த அற்புதத்தையும் தேவனுடைய இந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் நான் வேலை பேச விரும்பல, அதெல்லாம் வேணாம், நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னார். அப்போ உங்க ஒய்ஃப் எங்க கூப்பிடுங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி அங்க இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது, நான் பேசி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இவரு ரொம்ப தெரியும், அவர் ரொம்ப தெரியும்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் பேசியிருக்கிறார், இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த சுய தேசத்திற்கு நான் கொண்டு வருவான்னு பேசியிருக்கிறார். ஒருவேளை எங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறேன்னா உங்ககிட்ட சொல்றேன், நானு நீங்க போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லி அனுப்பி விட்டேன். அதே போல அந்த கர்த்தர், அதாவது அவர் என்கிட்ட பேசினார், இந்த வருஷத்துல வருவாங்கன்னு. நான் டிசம்பர்னு யோசித்தேன். ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அந்த இன்சிடென்ட்டுக்கு அடுத்த ஒரு வாரத்திலே டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலூருக்கே வந்துட்டாங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஏன்னா நாம போய் எதை வேணாலும் செய்யலாம், நமக்கு வாசல் திறக்கிறதுன்றதுனால எங்க வேணாலும் நிற்கலாம், உதவிகள் கிடைக்கிறதுன்றதுனால எங்க வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். ஆனா கர்த்தர் சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன? நம்முடைய பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகமாகும் போது அதை நம்மளால சகிக்க முடியாமல் நாம் ஏதோ ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணி அதுல ஓடுகிறோமா? இல்லை. கர்த்தருக்காக காத்திருங்கள், தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. முடிய போறேன். 3வது குறிப்பு. 1 ஜெபம், 2வது கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் காத்திருந்தார்கள். 3வது நீங்க வாசிங்க 31, அதாவது 30 வாசிங்க. அழைத்து வந்து ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு வாசிங்க. சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. சரி, சொல்லுங்க, ஏன் பவுலும் சீலாவும் ஜெயிலுக்கு போனாங்க? மேல இருக்கிறவங்க எல்லாரும் கேக்குதுல, நல்லா பேசலாம். பவுலும் சீலாவும் ஏன் ஜெயிலுக்கு போனாங்க? ரொம்ப டஃப் ஆகுது கொஸ்டின், சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவித்ததினால், தேவனுடைய வசனத்தை போதித்ததினால். அவங்க சொல்றாங்க,
இந்த பவுலும் சீலாவும் போதிக்கிற வசனங்கள் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் கூடாததா இருக்கிறது. 21ஆம் வசனம் பாருங்க. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். அப்போ வசனத்தை போதிச்சதுனாலதான் இவங்களை தூக்கி ஜெயில போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஜெயில இருந்தே ரிலீஸ் ஆகல, இவங்க ஜெயில இருந்தே வெளியே வரல. வாசல் திறந்த உடனே தப்பிச்சு ஓடாம தான் தேவனுக்காக என்ன செய்தார்களோ அதை மறுபடியும் செய்ய துவங்கினார்கள். சில நேரத்தில் வாசல் திறந்த போது இவங்க ஓடி இருக்கலாம். இவங்க எதுக்காக ஜெயிலுக்கு வந்தாங்க? கர்த்தர் வார்த்தையை போதித்ததினால் ஜெயிலுக்கு வந்தாங்க. அன்று இரவெல்லாம் அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், அவங்க பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அங்கே வாசல் திறந்த போது, இவங்க வெளியே வரக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைத்த போது, தான் தேவனுக்காக என்ன செய்தார்களோ அதை மறுபடியும் செய்ய துவங்கினார்கள். தலை போயிடும். மறுபடியும் தவறை செய்தால் இதுக்காக தான் அவனை போட்டு அடிச்சோம், உதைச்சோம், இதுக்காக அவனை தொழில் மரத்தில் கட்டி வச்சிருக்கிறோம். நீ செய்த காரியத்தினாலதானே உன்னை இவ்வளவு உபத்திரம் பண்ண. மறுபடியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதே ஆண்டவராகி இயேசுவை நீ போதிப்ப. தலை போயிருக்கும். அதை பற்றி கவலைப்படல. தான் தேவனுக்காக செய்ததை ஒரு இரவு தடுத்து இருக்கலாம். ஆனால் பொழுது விழுந்த பின்பு, வாசல் திறந்த பின்பு, வழி கிடைத்த பின்பு மறுபடியும் செய்ய துவங்கினார்கள். அல்லேலூயா. மூணாவது குறிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் துரிதமாய் கிடைக்கிறனா தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருந்து எதை நீங்க ஸ்டாப் பண்ணி இருக்கிறீங்களோ அல்லது எது குறைந்து இருக்கிறதோ அதை மறுபடியும் செய்ய துவங்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய டேர்ம்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பின்மாற்றம். எது பின்மாற்றம்? ஒரு குடிகாரனா இருந்தவர் மனம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு, பாட்டு பாட ஆரம்பிச்சாரு, ஆண்டவருக்காக ரொம்ப பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சாரு. இது பின்மாற்றமா? இதுவும் பின்மாற்றம் தான். ஆனால் ஒரு மனிதன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ 1 மணி நேரம் என்பது 10 நிமிஷமா மாறி இருக்குதுன்னா இதுவும் பின்மாற்றம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நாங்க சின்ன வயசுல படிக்காத பைபிளா, நாங்க சின்ன வயசுல செய்யாத ஊழியமா, நாங்க படிக்கும் போது எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஒரு காலத்துல நாங்க எப்படி ஊழியம் பண்ணியிருக்கிறோம், ஒரு காலத்துல நாங்க எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒரு காலம் இருக்கட்டும், இன்றைய காலம், இன்னைய ஸ்டேட்டஸ் என்ன? அல்லேலூயா. கடந்த காலத்தில் தேவனுக்காக எழுப்பி இருக்கலாம், பரிசுத்தத்தில் வைராக்கியமா இருக்கலாம், பரிசுத்தத்தில் வெற்றி நிலை போட்டிருக்கலாம், கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமா ஜீவித்திருக்கலாம். ஆனா போக போக, கொஞ்சம் போக போக, ஆண்டவரை தேட தேட எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா மாற ஜெபம் குறைந்தது, வேத வாசிப்பு குறைந்து விட்டது, தேவன் மீது இருந்த அன்பு குறைந்து விட்டது. அல்லேலூயா. ஆதியில் வைத்திருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேருக்கு ஒரு குறை உண்டு. அன்னைக்கு இருந்த வைராக்கியம், அன்றைக்கு இருந்த வேத வாசிப்பு, ராத்திரிலாம் பைபிள், வாயை திறந்தாலே பைபிள், வாயை திறந்தாலே சத்தியம், பாட்டு, ஆண்டவருக்காக இது அது வைராக்கியம். அந்த வைராக்கியம் இப்ப எங்க? ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது, கொஞ்சம் உயர்ந்த நிலைமைகள் உயர்ந்து போக 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 தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் உறவும் குறைகிறதா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலரெல்லாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லினே ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இளையகுமாரன் எங்க போய் வந்தாரு, தூரதேசத்துக்கு போனார், பாவத்தில் வாழ்ந்தார், திரும்ப வந்தார். வந்த போது இவரை கட்டி அணைத்துக் கொண்டாங்க, இவங்க எல்லாம் செஞ்சாங்க. இப்ப இவன் சண்டை போடுறான். யாரு? பெரிய மூத்த குமாரன் சண்டை போடுறான். நான் இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தேன், நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக கொடுக்கல. இவன் போய் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்தான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான், இவனுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திகளை சொல்றான். இவன் சொல்றாரு, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய். தகப்பன் சொல்றாரு, எப்போதும் என்னோடு கூட, எப்போதும் அவர் கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிரச்சனை பண்றது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
எப்போதும் அவர் கூடவே இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் பண்றது. ஆண்டவரோடு இருக்கிறேன், எனக்கு எல்லா ஆண்டவர் தான், ஆவியில நிரம்பு, அபிஷேகத்துல நிரம்பு, அந்நிய பாஷை பேசு, எல்லாம் ஓகே. ஆனால் சுபாவம் மாறிச்சா? அல்லேலூயா. நான் அது இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் எங்க போனாலும் அப்படித்தான் பேசுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு வந்து காணிக்கை கொடுக்காம முற்ற போறீங்க, உங்களுக்கு ஒரு 4 ஆசீர்வாதமான வசனம் பேசினா ஓஹோ ஆஹான்னு பேசுங்க, அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ முடியுதா? அன்னைக்கு இருந்த அன்பு இருக்குதா? மூத்த குமாரன் சொல்றான், நான் இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தேன். அவனே சொல்றான், இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தேன். அவர் சொல்றான், அப்பா சொல்றாரு, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய். எப்போதும் இருக்கிறவன் என்ன சொல்றான்? வீட்டுக்குள்ளே போகலாம். பைபிள் இருக்குது, 15 அதிகாரத்துல, லூக்கா 15 இருக்குது. அவர் படிச்சு பாருங்க. இவன் வீட்டுக்குள்ள கூட போகலாம், வெளியே நிக்கிறான். அவன் வந்தான்னு சந்தோஷப்படுறமா இல்லையா? என் தம்பி வந்தான், இப்ப வந்திருக்கிறான், இத்தனை வருஷம் கழிச்சு, சந்தோஷப்படுறமா இல்லை? இதுதானே தெய்வீக சுபாவம். அப்போ இருக்கிறவங்களுடைய சுபாவம் இதுதானே. ஆனா இவன் என்ன சொல்றான்? அங்கே வெளியே நின்று சண்டை போறான். இது என்ன? இது இத்தனை வருஷம் எனக்கு கொடுத்தியா? இவன் சொல்றாரு, எல்லாம் ஒன்றுதான்பா. ஒன்றுதான் சொல்ற, சண்டை போடுறோம். சில நேரத்தில் தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறல, கோபம் மாறல, எரிச்சல் மாறல, பெருமை மாறல, அடிமைத்தனங்கள் மாறல. மாறணும். கர்த்தரோடு டிராவல் பண்ண கர்த்தரை போல மாறணும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கோச்சுக்காதீங்க. கர்த்தரை போல டிராவல் பண்ண கர்த்தரை போல மாறணும். இந்த இடத்துல இங்க வேதத்தின்படி அங்க அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக செயல்பட, அதாவது என்ன முன்னாடி செய்தாங்களோ அதை மறுபடியும் செய்தாங்க. சிலருடைய வாழ்க்கையில அன்றைக்கு இருந்த ஜீவியம், அன்றைக்கு இருந்த வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இல்லை என்று கர்த்தர் துக்கப்படுகிறார். அப்போ நாம மறுபடியும் தேவனுக்காக எழும்ப வேண்டும். மறுபடியும் பைபிள வேதத்தை எடுத்து அதிக நேரம் வாசிக்கணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இதனாலதான் நான் வரல, அதனாலதான் வரல, இதனாலதான் சர்ச்சுக்கு வரல, அதனாலதான் நான் பைபிள் படிக்கல, இதனாலதான் ஜெபம் பண்ணல, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏதோ ஃபெலோஷிப்புக்கு ஒரு சகோதரி ரொம்ப நாளா வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஒரு மாசமா வரல. நான் தேடி பார்த்தேன், அவங்க கண்ணில் கிடைக்கல. எங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இது போல இந்த குறிப்பிட்ட சகோதரி அவங்க வந்து ஒரு மாசமா வரலையே, நீங்க எதனா கேட்டீங்களா, பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லைங்க. அப்புறம் உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சொன்னேன், நான் தான் பார்க்க முடியல, நீங்களாவது பாத்தீங்களா? அதுல ஒரு தம்பி போய் பார்த்துருக்கிறான். பார்த்து ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் வரமாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னுறாங்க. ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ்டர் நான் வந்துனே இருந்தேன், நடந்து வந்துனே இருந்தேன், ஏதோ ஏரியா எப்படி இருக்கணும், டவுன் அப்படியே இறங்கும், அப்படி அந்த டவுன்ல நான் வேகமாக போயிருக்கிறேன் 2 வீலர்ல. அப்போ அதுவும் வெயிட்டான வண்டி, புல்லட்டு போயிருக்கிறேன். இந்த அம்மா வந்து தோத்திரம் பாஸ்டர் இருந்தாங்க, நான் தோத்திரமான்ட்டு போயிட்டேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு கை தான் தூக்கணும்னா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 2 கை தூக்கி இருந்தா நான் பரலோகம் தான் போயிருக்கணும். அதுவும் வண்டி வேகமா போயிருக்குது. பிரச்சனையே என்னன்னா, நான் 2 கை தூக்கி பாஸ்டருக்கு தோத்திரம் பண்ணேன், அவரும் ஒரு கை தூக்கி தோத்திரமான்ட்டு போயிட்டே இருக்கிறார். வேற என்ன நான் பண்ணணும்? அல்லேலூயா. இப்போ சாக்கு போக்கு எங்க கிடைக்குது பாத்தீங்களா? சாக்கு போக்கு இதுலதான் தோங்குது. தேவனோடு இருக்கிறவர்கள் ஒரு நாள் சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சரி, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கத்தார் தேசத்துக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? சும்மாதான் எதனா எனக்காக சொல்லக்கூடாது. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. வந்த பிறகு நான் வீடு கட்டினேன் பாஸ்டர், இடம் வாங்கினேன் பாஸ்டர், பெரிய ஊர்ல பெரிய கார் வாங்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், அந்த இடத்துல இதை பண்ணிட்டேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? நான் உள்ள வந்த உடனே யோசிச்சேன், நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், இந்த தேசத்தில் உங்களுக்கு இந்த சபை கிடைத்திருப்பது. அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய கேடகம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு சரியான ஒரு மேய்ப்பன், ஒரு சரியான சபை நமக்கு கிடைப்பது
மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நம் வாழ்க்கையில நாம எது இதுக்கு சாக்கு போக்கு சொல்லி விலகுவது சரியான ஆவிக்குரிய தன்மை அல்ல. இப்ப நீங்களாம் அப்படி பண்றீங்கன்னு நான் சொல்லல, இந்த டாபிக் பேசி ஆகணும் அதனால சொல்றேன். அப்போ சாக்கு போக்குகள், ஜெபிக்காததுக்கு சாக்கு போக்கு, டயர்ட் ஆயிடுச்சு, நைட் டியூட்டி, ரொம்ப ஒர்க் லோட் அதிகம், இது அது. வேதம் வாசிக்காததுக்கு ஒரு சாக்கு போக்கு, சபைக்கு வராததுக்கு ஒரு சாக்கு போக்கு, கொடுத்த ஊழியங்களை செய்யாததுக்கு ஒரு சாக்கு போக்கு அல்ல. தேவனுக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் தேவ சுத்தம் செய்ய ஆசைப்படுவேன். அல்லேலூயா. வாசல் திறந்த போது ஓடி இருக்கலாம், ஆனால் வாசல் திறந்த போது தான் என்ன செய்ததை எதை செய்து நிறுத்தினாங்களோ அதை மறுபடியும் செய்ய துவங்கினார்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார், தேவனுக்காக எதை செய்துவிட்டு நிறுத்தினீர்களோ அதை மறுபடியும் செய்ய துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்காக நமக்காக ஒரு வீடியோ காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 3 குறிப்புகள் நாம் அற்புதத்தை தேடி ஃபாஸ்ட் ட்ராக்ல ஓடுற கணக்கு. ஹல்லேலூயா. அது வருது, அந்த அற்புதம் நம்மை தேடி வருது. அது 1 வருடம் கழிச்சு வரலாம், 10 வருடம் கழிச்சு வரலாம், 1 மாதம் கழிச்சு வரலாம். ஆனால் ஜெப வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் விட்டதை மறுபடியும் தேவனுக்காக செய்ததை மறந்ததை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கும் போது துரிதமான ஆசீர்வாதங்கள் நம்ம வந்து சேரும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம், இதை வேகமாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் வல்லமைகள் மத்தியில் இறங்கி எல்லா சிறைச்சாலை அஸ்திபாரங்கள், அந்த எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே சோதரர் எங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதம், ஒரு விடியல், ஒரு வெளிச்சம் இயேசுவின் நாமத்தில் அந்த காலை நேரத்தில் இப்போது கர்த்தர் சாங்ஷன் பண்ணுவதாக, இப்போது புறப்பட்டு வருவதாக, இப்போது நற்செய்தி புறப்பட்டு வருவதாக. இந்த சபைக்குள்ளே இப்போது இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நற்செய்தி இப்போது புறப்பட்டு வருவதாக.